வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சித்திரை மாதம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோபகிருத வருஷம் முடிஞ்சு குரோதி வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த குரோதி வருஷம் அப்படின்னு சொன்னோம்னாவே அந்த பேரிலேயே குரோதி அப்படிங்கக்கூடிய ஒரு பாவனைகள் உண்டு. அப்போ அந்த குரோதி அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்கு தக்கவே இந்த வருஷத்துல பார்த்தோம்னா ராஜாவா கிட்டத்தட்ட செவ்வாவே வரப்போறார். ஆங்காரகன். அந்த ஆங்காரகன் கூடிய செவ்வா வரப்போறாரு. அவரோட சூழ்நிலைகளை நம்ம நேர காலங்கள் இல்லை நம்ம இந்த வருஷ காலகட்டங்கள் எப்படி போக போகுது, எவ்விதமான மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பு நிறையாவே இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்லுணங்களுக்கும் என்னோட நன்றி. இந்த வருஷம் ஆங்காரகன் செவ்வாய் வந்திருக்கிறாரு. இந்த செவ்வாய் எவ்விதமான மாற்றங்களை கொடுக்க போறாரு, எவ்விதமான பாவத்தை கொடுக்க போறாரு. இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்றதே ஆதாய பலன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேஷத்துக்கும் விருட்சத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட ஆதாய பலன் ஆதாயம் 8 ஆகும், விரயம் 14 கொடுக்குறாரு. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல இந்த ராஜா கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியை விரயம் அதிகமாகவும் ஆதாயம் கம்மியா கொடுக்கக்கூடிய அதிபதியா மாறிடுறாரு. அப்ப இந்த வருஷமே பார்த்தோம்னா இந்த குரோதி வருஷத்துக்கான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு. அப்ப ஒரு கெட்ட விஷயமாகட்டும் சரி, ஒரு அங்கங்க ஒரு தீங்கு தடங்கான விஷயங்கள், திருட்டு, பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபதியான ஒரு செவ்வாய்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேஷத்துக்கும் விருட்சகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களோட பாவத்துக்கு 11ல சனி கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சனி செவ்வாவோட ஆதிக்கம் பலம் அப்படின்னு சொன்னோம்னாவே இவங்க 2 பேர்த்தோட கோர்வைகள் மொத்தமாவே ஒரு விதமா சரியே இருக்காதுங்க. ஒருத்தர் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிடிவாத குணமா அடவாதமா எதா இருந்தாலும் சரி முன்னாடி செய்தரலாம் அப்படின்னு சொல்லி வேகமா செய்யக்கூடிய ஒரு அதிபதியான செவ்வாய். இன்னொருத்தர் நியாயம், தர்மம், எதை பண்ணணும்னாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணணும், பார்த்து பண்ணணும். பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் எந்த இடத்துல பங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பிரச்சனைகள் கிடையாது, ஆனா நான் எப்படி பண்ணணுமோ அதை சார்ந்த விஷயங்கள் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. இவங்க 2 பேரும் இணைந்து உட்கார்ந்துருக்கிற இடமே ஃபர்ஸ்ட் சரியில்லை. லாபஸ்தானாதிபதியில இவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறதே ஒருத்தர் நியாய தர்மம்னு சொல்லி பேசி எல்லா விதத்தையும் கம்மி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொருத்தர் ரோஷக்காரகத்துவமா செயல்படக்கூடிய செவ்வாவும் ஒரு கோர்வையான பலமும் சரியில்லாம இருக்கு. இப்ப இவங்க 2 பேருமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மழையான விஷயங்களாகட்டும் சரி, இல்ல மிச்ச ஒரு வெயில் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, சரிக்கு சரி நிற்கக்கூடிய ஒரு அதிபதிகள் உண்டு. அப்ப வந்தாலும் அதிகமான ஒரு மழை வாய்ப்புகள் கொடுத்து நம்மளுக்கு விரயத்தை கொடுக்குற மாதிரியோ, இல்ல பிரச்சனையை கொடுக்குற மாதிரியோ, இல்ல உயிர் சேதரங்கள் கொடுக்குற மாதிரியோட பலங்களை செய்யற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை வெப்பம், வெயில், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா அதுவும் அளவு கடந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியா மாறிடுவார். இப்போ 2 விதமான ஒரு பலம் உண்டு. அதே மாதிரி இந்த உணவு சார்ந்த பொருட்கள்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஆதாய பலன்கள் உண்டு, நிறைய விலை மாற்றங்கள் உண்டு, அவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பழங்கள், காய்கள், இல்ல தானியங்கள், இந்த சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இல்லை இதுக்கு ஒரு விலை மாற்றங்கள், விலை உயரங்கள் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஒரு ஆதாய பலன்கள் உண்டு. அப்ப பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு ஆதாய பலன்கள் உண்டு. அதே மாதிரியே இந்த வருடத்துக்கான பலன்கள் மீறி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சி பலத்துல இருக்கிறவங்களோ, ஆட்சி மாற்றங்களை எதிர்பார்க்கிறவங்களோ, இல்லை அவங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தோம்னா பேச்சுவார்த்தைகள் திறமைகளால் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளும் சிக்கலும் கொடுக்கக்கூடிய, மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள் அமையுங்க. இப்போ இவங்களோட ஆதிக்க பலன்கள் அதிகமாயிரும். இந்த வருஷ காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் துறையோட ஆதிக்க பலமோ, இல்லை வெளிப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அதிபதிகளாக இருக்கக்கூடிய மக்களோட விஷயமோ, இவங்களோட விதத்துல நிறைய அடிதடியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இந்த குரோதி வருடம் அப்படின்னு சொல்றதே அந்த குரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமான பலன்கள் உண்டு. மேற்கொண்டு நம்ம ராசிகளுக்கு எவ்விதமான பலன்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டா வாங்க நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி. கிட்டத்தட்ட இந்த மிதுன ராசி அதிபதிகள் ரொம்ப ஒரு ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்ல முடியாதுங்க. ரொம்ப ஒரு மாடரேட்டா போகக்கூடிய ஒரு வருட காலகட்டம்னு சொல்லலாம். இப்போ மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா ஆதாயம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே விதமான விரயங்கள் உண்டு. மிச்ச ராசிகள் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா ஆதாயம் குறைஞ்சி விரயங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருந்த வருடம் அமையும். அதுவே இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ஆதாயமும் 5, விரயமும் 5ன்னு சொல்லுவோம்.
அப்ப வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கக்கூடிய மாதம். அப்ப எதா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருட காலகட்டங்களா இந்த குரோதி வருஷம் ஆகும். குரோதி வருஷம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நிறைய விதமான மாற்றங்கள் ஆகும், முன்னேற்றங்கள் ஆகும், உயிர் சேதங்கள் ஆகும், இந்த விதமான பாதிப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு அஷ்டமத்துல சனியை முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி ரீதியான பலன்களும் நம்மளுக்கு ஓரளவுக்கு பலன் ஒரு பாசிட்டிவா அமையக்கூடிய ஒரு மாதம் அமைஞ்சிருச்சு. ஆதாய விரயமும் நம்மளுக்கு மாட்ரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப எந்த விதமான விஷயத்திலையும் பெரிய விதமான ரிஸ்க் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அதே மாதிரி கந்தாய பலன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 காலகட்டங்களா பிரிச்சுக்கங்க இந்த 12 மாதத்தை. அப்ப முதல் பாதி, இடைப்பட்ட பாதி, கடைசி பாதி. அப்ப மொத்தம் ஒரு 4 பாதங்களா பிரிச்சுக்கிட்டீங்க, 4 மாத காலகட்டங்களா பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாவே அப்ப முதல் மாதம் அப்படின்னு சொல்றது வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு முதல் பாதி அப்படின்னு சொல்றது நல்ல ஒரு பலன்கள் உண்டு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 பலன்கள் சேர்த்து வர்றதுனாலையும் அவங்களுக்கு ஒரு உடல் ரீதியான பாதிப்போ இல்ல மருத்துவ ரீதியான செலவினங்களோ இந்த விதமான விஷயத்துல நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருடம். அதுவே இடைப்பட்ட நடுப்பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத காலகட்டங்கள்ல நம்மளுக்கு பயம், பிரச்சனைகள், நம்ம அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தயக்கம் ஏற்படுத்துறது, முன்னேற்றம் இல்லாம ஒரு லேசியான விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாத காலகட்டங்கள் அமையும். அதே கடைசி மாத காலகட்டங்கள்ல நம்மளுக்கு பண விரயம் குறையன்னு சொல்லும். அப்ப இந்த விரயங்கள் சார்ந்த விஷயங்கள், அந்த பயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இப்ப இடைப்பட்ட மாத காலகட்டங்கள் மட்டும் அந்த பயப்படாம நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களா இல்ல ப்ரீ பிளான்டா இருந்துக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப பயப்பட வேண்டிய ஒரு காரணங்கள் அப்படின்னு சொல்றப்ப திடீர் விதமான விரயங்கள், கண்டங்கள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறது, இந்த விதமான பாதிப்புக்கு நம்மளுக்கு போகாம இருந்துட்டாவே போதுமான விஷயங்கள் சொல்லும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் பாதி, அதாவது முதல் 4 மாத காலகட்டங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்போ இல்ல மன ரீதியான குழப்பமோ எந்த விதமான விஷயங்களும் இல்லாம தெளிவா போகக்கூடிய ஒரு மாத காலகட்டங்கள்னு சொல்லுவோம். இடைப்பட்ட பாதியும் பிரச்சனைகள் கிடையாது. அப்ப பயப்பட தேவையில்லை, ஒரு பிரச்சனை கண்டு நம்ம பின்தங்க தேவையில்லை. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம போகக்கூடிய விஷயத்துல நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்ப திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி 4 மாத காலகட்டங்கள்ல நம்ம பண விரயம் சார்ந்த விஷயங்கள் நம்ம எதனாச்சும் ஒன்று விதமா மாட்ட வேண்டிய ஒரு வாய்ப்புகளா இருக்கு. அப்ப அந்த பண விரயம்னே தெரிஞ்சு போச்சுங்க. அப்ப பண விரயம் தெரியறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கடைசி 4 மாத கட்டம் இந்த முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணிக்கங்க. இந்த வருஷத்துல கடைசி 4 மாசத்துல நான் எதனாச்சும் ஒரு லேண்ட் வாங்கிடுறேன், இல்ல எதனாச்சும் ஒரு வீடு கீடு சொத்து பத்து இந்த மாதிரி விஷயங்கள் நான் வாங்கிடுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன். அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டான்னு கேட்டீங்கன்னா 100% இருக்கு. அது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா தேவையில்லாத விரயங்கள் ஆகிறது. யாராச்சும் ஒருத்தருக்கு நான் கொடுத்துட்டு திருப்பி வரலன்னு சொல்றது, விரயம் வாங்கிட்டு ஏமாத்துறது, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா லாஸ் ஆகிடுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விரயங்கள் கொடுக்கக்கூடிய வருட காலத்துல இந்த வருஷம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஒரு பலன் மோசமா இருக்கு கடைசி 4 மாத கட்டங்கள். அதே மாதிரி கடைசியா புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 4 மாத காலகட்டங்கள் நம்மளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளோ பாதிப்புகளோ எவ்விதமான குறைகளும் கிடையாது. அப்ப மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருட காலகட்டங்கள் நம்மளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உடல் ரீதியான பாதிப்பு இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு மாற்றங்கள் உண்டு, முன்னேற்றங்கள் உண்டு. அப்ப வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நடந்தக்கூடிய பிரச்சனை, உடல் ரீதியான பாதிப்பு, இது எல்லாமே நம்மளுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய மாத காலகட்டங்கள் அமைஞ்சிடும். அதே கடைசி பாதி மிடில் இருக்கக்கூடிய பாதி மாத காலகட்டங்கள்ல ரொம்ப ஒரு மோசமான சமயம், பயப்படக்கூடிய ஒரு மாதம் பண்ணலாம். நம்ம எதை நினைச்சோம்னாலும் எதை பண்ணோம்னாலும் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துறது, ஒரு மாற்றங்களை கொடுக்கறது, எந்த விஷயத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காம ஒரு பாதகத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களா செயல்படும். அதே கடைசி 4 மாத காலகட்டங்கள் நல்ல விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாத காலகட்டங்களா இருக்கு. விரய பாதமா குறைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. அப்ப விரயம் இல்லாம நம்ம சுபிச்சமான செலவினங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு, இதனாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, யாருக்காச்சும் கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் சரி, ஏதாச்சும் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு இந்த விதமான மாற்றங்களுக்கும் சரி, இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத கால ஒரு வருஷங்களா அமைஞ்சு. இப்ப பொதுவிலேயே பார்த்தோம்னா இந்த வருஷத்துல எல்லாத்துக்குமே நல்ல பலன்களா இருக்கு அப்படின்னு சொல்றதோட மிதுன ராசி நண்பர்களுக்கு பலன்ல குரு பயிற்சி ஆறாரு, விரயமா இருந்தாலும் நமக்கு சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பலப்படுத்தி கொடுத்துறாரு. இந்த வருஷம் உங்களுக்கு ராஜா வந்து பார்த்தோம்னா செவ்வாய் வந்துட்டாலும் அவரோட ஆதிக்கத்துல அவனுக்கு 9ல திருகோணாதிபதியில உட்கார்ந்து இருக்கிறதும் ஒரு நல்ல விதமான ஆதிக்க பலத்தோட செயல்படுறதுனாலையும் இந்த கந்தாய பலன்கள் உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு எதுவும் காட்டாம, சிரமங்கள் கொடுக்காம, ஆதாய பலத்தோடு செயல்படுத்துறது, இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களா அமையறதுக்கு என்னோட பரிபூரண வாழ்த்துக்கள். அப்ப இதை சார்ந்த ஒரு விஷயங்கள், இப்ப இதை சம்பந்தப்பட்டு நீங்க எல்லா விஷயமும் ப்ரீ பிளான் பண்ணி இந்த விதமான அந்த 4 மாத காலகட்டங்களை பிரிச்சு நீங்க எந்த மாதத்துல எது செய்யலாம்னு ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்கன்னாவே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காலகட்டங்களா அமையும். இந்த வருட காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல வருடமா அமைய என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.